ஹாய் ஹலோ ஹைஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா K8 வயர்லெஸ் மைக்கை பாத்தீங்கன்னா நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மைக் கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம ஷர்ட் போட்டிருக்கோம் இல்லையா ஒரு டிஷர்ட் போட்டிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு அந்த கிளிப்பை வச்சு நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிட்டு நம்ம எப்போ வந்துட்டு பேசிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ரிசீவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா வந்து டைப் சி ரிசீவர், டைப் சிக்கு மட்டும் தான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ரிசீவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு வந்து கேபிள் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணணும், எப்படி அதை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. நம்ம இதை ஓரமா வச்சிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐபோன் கனெக்ட் பண்றதுக்கு பின் கொடுத்துருக்காங்க. இந்த வயர்லெஸ் மைக் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஆண்ட்ராய்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஐபோனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல என்ன போட்டிருக்காங்கன்னா 20 மீட்டர்ஸ் நம்ம லாங் டிஸ்டன்ஸ்ல போய் நின்று கூட பேசினா வாய்ஸ் வந்து கிளியரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு பேக்ரவுண்ட் நாய்ஸும் இல்லாம வந்து நம்ம வந்து கிளியரா வந்து வாய்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம மைக்கு வந்து எப்படி சார்ஜ் கனெக்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ல பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு டைப் சிக்கான பின் கொடுத்துருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம கேபிள் டைப் சி அப்படியே கனெக்ட் பண்ணி நம்ம வந்து சார்ஜ் எப்போ வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஐபோன்ல எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து ஐபோனுக்கான கனெக்டர் எடுத்தாச்சுங்களா. இதுல பாத்தீங்கன்னா மேல பாத்தீங்கன்னா வந்து டைப் சிக்கான பின் இருக்கும். நம்ம வந்து ரிசீவர் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நம்ம மேல வந்து டைப் சி பின்ல வந்து கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஐபோனுக்கு அப்படியே டேரக்டா வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம போன்ல எப்படி கனெக்ட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். நம்ம ரிசீவர் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த மைக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டைப் சில மட்டும் தான் சப்போர்ட் ஆகும். நம்ம வந்து ரிசீவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் போன்ல கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா வந்துட்டு ஓடிஜி கனெக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ரிசீவர்ல பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல லைட் எரியும். அப்படி இருந்துச்சுன்னா வந்து ரிசீவர் ஆன் ஆச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து பாத்தீங்கன்னா மைக் எடுத்துக்கிட்டீங்கன்னா மைக்ல பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு ரெட் கலர் லைட் எரிஞ்சு கிரீன் கலர்ல சேஞ்ச் ஆகும். கிரீன் கலர்ல வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு மைக் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்புறம் நீங்க எப்போ நார்மலா வந்து வீடியோக்கு நீங்க வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்துட்டு அதே பட்டனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 seconds to 4 seconds வந்து பாத்தீங்கன்னா லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு மைக் வந்து ஆஃப் ஆயிரும். என்னுடைய சஜஷன் பாத்தீங்கன்னா ஸ்மால் யூடியூபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வயர்லெஸ் மைக்கை வாங்கி ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வாய்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா இருக்கு. எந்த ஒரு பேக்ரவுண்ட் நாய்ஸும் வந்து நம்ம இல்லாம வந்து வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா இருக்கு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பை.